ஓம் சாந்தி. 12/5/2025 முரளியின் கேள்வி பதில். கேள்வி: எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: இறைவனே கேள்வியை கேட்கின்றார், அவரே பதிலை சொல்லுகின்றார். அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை ஏறிக்கொண்டே இருக்கும். மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்வதை தவிர வேற எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது. முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையில் சதா ஈடுபட்டிருப்பார்கள். அழகான தமிழ், அருமையான தமிழ். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? ஞான அமிர்தம் என்றால் இந்த முரளி ஞான அமிர்தம். இந்த அமிர்தத்தை பருகி அதை ஜீரணிக்க வைக்க வேண்டும். அவர்களின் அடையாளம், அதை பருகி ஜீரணிக்க வைக்கின்ற குழந்தைகளுடைய அடையாளம் என்ன என்று கேள்வி கேட்கிறார். பதில் சொல்கின்றார். அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீகம் என்ற போதை ஏறிக்கொண்டே இருக்கும். மேலும் அந்த போதையில் ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டிருப்பார்கள். யாருக்கும் தீயதோ கெட்டதோ நினைக்கவோ செய்யவோ மாட்டார்கள். நன்மை செய்வதை தவிர வேற எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது. எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. நன்மை செய்தால் மட்டும்தான் திருப்தி இருக்கும், நன்றாக இருக்கும். ஆகவே அவர்களுக்கு அவர்கள் செய்வதை, நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமும் அவர்களுக்கு நன்றாக இருக்காது. முட்களை மலராக மாற்றுகின்ற சேவையில் சதா ஈடுபட்டிருப்பார்கள். முட்களை மலராக மாற்றுகின்ற சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். அருமையான கேள்வி பதில். இதை படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.